Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல பாத்தீங்கன்னா டைல்ஸோட எடைகளுக்குள்ள வந்து எறும்பு வந்து வரும் தோண்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சாக் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுருவோம். ஸோ இது காக்ரோச்சுக்கு போடுற சாக்கு தான். அப்படி இல்லைன்னா எறும்பு மருந்து தூவி விடுவோம். ஸோ வந்து இதுக்கான நிரந்தர தீர்வு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்லீஸ்ட் இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா 1 இயருக்கு நம்ம வந்து எறும்பு பற்றி கவலையே பட வேண்டாம் டைல்ஸ் எடைகளுக்குள்ள. இப்போ இந்த சாக்கை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிறலாம். ஸோ ரொம்பவே இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 2ஆக பிரிச்சுட்டு இந்த சாக்கை, இப்போ இந்த ஒரு பாட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பவுட்ரு பண்ணி எடுக்கணும். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது ரெடி பண்ணும்போது பக்கத்தில் கிட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறங்க. ஸோ இது வந்து நம்ம காக்ரோச்சோட சாக் வந்து பாய்சன் இல்லையா, ஸோ அதனால் வந்து கிட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது இது ட்ரை பண்ணுங்கள். பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறம்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எறும்பு மருந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிறேன். இது வந்து காக்ரோச்சோட சாக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வீட்டில் எறும்பு மருந்து இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த காக்ரோச்சோட சாக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா காக்ரோச்சோட பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம், சாக் பவுட்ரு. 2 பகுதி ஒயிட் சிமெண்ட் எடுக்கணும். ஸோ இதை 2ஐயும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம ரெகுலராக வந்து ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறணும். ஸோ மொத்தமாக தண்ணியை சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போது கிட்ஸ் வந்து ஏதாவது வாயில் எடுத்து வைக்கிற மாதிரி டைப்பாக இருந்தால் ஸோ வீட்டுகளுக்குள்ளே ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் வாலில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறலாம். பட் வந்து நடக்கிற ஃப்ளோரில் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம பால்கனி ஏரியா, கார்டன், அப்புறம் வந்து இந்த டஸ்ட்பின் ஏரியா, இந்த மாதிரி இடத்துகளில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ கிட்ஸ் நடமாடுற இடத்துல இதை அவாய்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்த நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணது. இப்போ தான் அந்த இடத்த வந்து எறும்பு தோண்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் எறும்பு அந்த இடத்துல நிற்கிறது இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுட்டும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா இப்படியே நம்ம வந்துட்டு இதை ஃபில் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தான் தோண்டி வரும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம், இந்த சைடு ஃபுல்லாக. இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்கெல்லாம் டைல்ஸ் ஓரங்களில் வந்து எறும்பு வருதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறலாம். ரொம்ப முக்கியமாக டஸ்ட்பின் ஏரியா, அந்த மாதிரி ஏரியாக்கள்லையும் இதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ நான் ரொம்ப நேரமாக வந்துட்டு கையில் க்ளவுஸ் போட்டு ட்ரை பண்ணேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறமா தான் அந்த கை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அதோட கிளிப்பை நான் இதோடய ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், பட் கரெக்டாக என்னால் ஃபில் பண்ண முடியலை. இது இந்த மாதிரி கார்னருங்கிறதுனால என்னால் அதை ஃபில் பண்ண முடியலை. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கையால் ஃபில் பண்ணும்போது தான் கரெக்டாக இருந்தது. நல்ல ஈரமான துணி வச்சு அதை நல்லா இருக்க பிழிஞ்சிக்கிறங்க, தண்ணி ட்ராப் ஆகாத மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ எங்கெல்லாம் வந்து எறும்பு, காக்ரோச் அந்த வந்து தோண்டி வருதோ அந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்காவது இதை பற்றி நமக்கு கவலையே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி விட்டோம்னா தண்ணி ஓடும் இல்லையா, அந்த ஏரியா. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி கார்டு அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கார்ட்போர்டை வந்து மடக்கி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஏரியாலையும் அதே மாதிரி தான், அதே மாதிரி கார்டோ அப்படி இல்லைன்னா கார்ட்போர்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் தடவி விட்டிங்கன்னா சப்போஸ் அதில் வந்து இடையில் இருந்தால் ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டாலே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுறலாம். அப்போ நமக்கு எறும்பு பிரச்சனையே இருக்காது. அப்புறம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோம், ஈவினிங் சமோசா, லஞ்சுக்கு முட்டை கறி அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்தே அவிக்கலாம். கீழே உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியே இல்லாமல் நம்ம முட்டையை வச்சுக்கிறலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம நார்மலாக நீங்கள் உருளைக்கிழங்கோ தாலோ எப்படி நீங்கள் வந்து அவிப்பீரோ அதே மாதிரி அவிச்சிக்கிறலாம்.
இந்த மாதிரி நமக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். ஸோ ஒரே டைமில் நமக்கு ரெண்டுமே பாயில் ஆகி வந்து இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து எக்கும் பாயில் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பாயில் ஆகிடுச்சு. அட் த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு சூப்பராக பாயில் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 விசில் வச்சா போதும். நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் உள்ளே ஏறாமல் நல்லா பாயில் ஆகி வந்திருக்குது. இதே டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலுக்குமே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி உருளைக்கிழங்கு முட்டை இது ரெண்டும் எப்படி செட் பண்ணோம், ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தாலுக்கும் கீழே உருளைக்கிழங்கு நல்லா செட் பண்ணிவிட்டு மேலே வந்து தாலை வந்து இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதுக்கு மேலே அதுக்கு கரெக்டான ஒரு லிட்டு போட்டு விட்டுட்டு நம்ம இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 விசில் எத்தனை விசில் நீங்கள் வைக்கணுமோ வச்சுக்கிறலாம். ஆனால் உருளைக்கிழங்கை வந்து முழுசாக தான் சேர்க்கணும், கட் பண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் ரொம்பவே சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். அப்புறம் நமக்கு 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரி பரத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பரத்திட்டுருப்போம். ஸோ அதுக்காக நிறையவே டைம் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூரிக்கு உள்ள மாவை ஒரே மாவாக எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 2 சப்பாத்தி மாவு அளவு எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக பரத்தி விட்டுட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு நேரமும் மிச்சமாகும். நம்ம அதிக நேரம் நின்று அந்த பூரி பரத்தணும்னு அவசியம் இருக்காது. ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும், பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இது பூரிக்கு மட்டும் இல்லை, பட்டூரா சப்பாத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கிறலாம். இப்போ நீங்கள் சப்பாத்தி கட்டையில் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த கிச்சன் ஸ்லாபில் கூட போட்டு நீங்கள் வந்துட்டு பரத்திக்கிறலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக உருட்டி எடுத்துடலாம் பாருங்கள் பூரிக்கு. இந்த மாதிரி பரத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பூரி பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது நமக்கு நிறைய வந்து எண்ணெயில் இடம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கரண்டியில் வந்து அள்ளி ஊற்றுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இதே தான் மெத்தட் பட்டூராக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி இதே மாதிரி பரத்தி எடுத்துக்கிறலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் சேவிங் ஆகும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் பரத்திட்டுருப்போம். இந்த மாதிரி மொத்தமாக பரத்தி எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மசாலா டப்பாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எது என்ன மசாலான்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லேபிள் ஓட்டலாம். இது வந்து கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த லேபிள். ஸோ அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டில் வந்து கிராஃப்ட் ஐட்டத்துக்காக நம்ம இந்த மாதிரி A4 சைஸ் பேப்பர் வந்து வாங்கி கொடுப்போம். இதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கும், கிட்டத்தட்ட 12 கலர்ஸ் 24 கலர்ஸ்லாம் இருக்குது. பிளாக், பர்பிள், ப்ளூ எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எந்த கலரில் நம்ம வேணாலும் வந்து வெட்டி அதோட ஷேப்புக்கு நம்ம ஒட்டிக்கிடலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு இதுக்கு மேலே வச்சு நீங்கள் அந்த டிசைனை வெட்டி எடுத்துக்கிறலாம். அந்த மாதிரி வெட்டி எடுத்து நம்ம எந்த பாட்டிலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளியர் டேப் வந்து ஒட்டிக்கிறணும். கிளியர் டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கருப்பு கலரில் வந்து நேம் லேபிள் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் எழுதிக்கிறணும். ஸோ என்ன பொருளோ அதுக்கேற்ற மாதிரி பேர் எழுதிக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பேப்பரில் வந்து நேம் எழுதிட்டேன். நேம் எழுதிட்டு நம்ம டேப் ஒட்டணும் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வச்சு திருப்பி வந்து டேப் ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே வச்சு வாஷ் பண்ணிக்கிறலாம். அந்த லேபிள் வந்து கிளியவே செய்யாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஒட்டி இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி ஒட்டிக்கிறலாம். அந்த வாஷ் பண்ணுற வரைக்கும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த டைல்ஸில் கூட ஒட்டி வச்சுக்கிறலாம். ஒட்டி வச்சுட்டு நம்ம அப்புறமா எடுத்து இந்த பாட்டிலில் ஒட்டிக்கிறலாம். பாருங்கள் கீழேயும் வந்து டேப் போட்டிருக்கோம், மேலேயும் டேப் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதை இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டைல்ஸில் ஒட்டி வச்சுட்டு நம்ம திருப்பி இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட ஒட்டிக்கிறலாம். இது ரொம்பவே இதுவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம தேவையில்லாமல் இதுக்காக காசு கொடுத்தலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்டையே நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் ஃபுல்லாக மொத்த கண்டெய்னருக்கும் நான் அப்படி தான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட அதையும் ஷேர் பண்ணுறேன்.
அடுத்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற செல்லோ டேப் இந்த மாதிரி டேப்புகளில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அது எந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம், ஸோ எங்கே எடுத்து ஒட்டணுங்கிறது தெரியாமல் இந்த மாதிரி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டேப்போடது அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச் அளவுக்கு இப்படின்னு மடக்கி விட்டுறலாம். அதை ஒட்டி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அதை வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ஸோ நம்ம திருப்பி எடுக்கும்போது அது எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். அடுத்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவும் போது ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் வந்து கையிலெல்லாம் குத்தும். ஸோ அந்த மாதிரி கையில் படாமல் ஸ்டீல் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் டானிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட பாட்டில் இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 7up ஸ்ப்ரே பாட்டில் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனா வச்சு லைட்டாக வரைஞ்சி விட்டுடலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு கட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் போடணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லைன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைன் போட்டோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் 7up பாட்டிலையும் நீங்கள் செஞ்சுக்கிறலாம். பட் சின்ன பாட்டிலாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறோங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ரஷ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த டானிக்கோட பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு நூல் கட்டுறேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க நூலை. அப்போ தான் நம்ம எதுலையாவது பைப்புலையோ வேறு எங்கேயாவது ஹேங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கட்டி விட்டுறலாம். இப்போ கட்டிட்டு இந்த பாட்டில் உள்ள இந்த மாதிரி விட்டு அதோட மூடியை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். ஸோ மூடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தேய்க்கும்போது பாத்திரம் தேய்க்கும்போது அது வந்து மூவ் ஆகி வராமல் இருக்கும் மூடி. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கிறங்க. இந்த மேலே எக்ஸ்ட்ரா உள்ள இந்த நூலெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக பாத்திரம் கழுவுறதுக்கு நமக்கு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து டீ போட்ட பாத்திரத்தை வந்து நான் எவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்துட்டு லிக்விட் ஆட் பண்ணிக்கிறலாம். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது நம்ம கையில் வந்து அந்த ஸ்டீல் ப்ரஷ் வந்து குத்தாது. அது இல்லாமல் பார்த்து நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து குத்தும். ஸோ இது மாதிரி நல்லா ஃபிங்கருக்கு நடுவில் விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தேய்க்கும் போது. ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம கையிலேயே ஸ்டீல் ப்ரஷ் படாமையே நம்ம வந்து பாத்திரம் ஈஸியாக தேய்ச்சிடலாம். பாருங்கள் பாத்திரம் நல்லா பளபளன்னு வந்துருச்சு. நம்ம சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரஷ் வச்சு தான் நம்ம டீ பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக ஸ்க்ரப்பரை கீழே வச்சு மேலே வந்து ஸ்டீல் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ப்பேன். ஸோ அப்புறம் தான் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பித்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம கழுவிட்டு ஏதாவது ஒரு பைப்புலையோ அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி இருந்துச்சு இல்லையா பாட்டில், அதில் கூட நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா தண்ணி வடிஞ்சிரும். ஸோ நான் வந்து பைப்பில் உங்களுக்கு நான் ஹேங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது வந்து எல்லாம் வாஷ் பேசன்லேயே தண்ணி எல்லாம் போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பாட்டிலோட பேலன்ஸ் இந்த பகுதி அதில் வந்து இந்த மாதிரி கூட வச்சுக்கிறலாம் ஃபிக்ஸ் பண்ணி. இதுவும் சேஃபாக இருக்கும். இது வந்து தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்பேஜ் பேக் எடுத்துகிட்டு நம்ம போடும்போது அது மொத்தமாக வந்து உருகி வந்துடும். ஸோ அது ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை சேஃபாக வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நடுவில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி குழாய் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த கார்பேஜ் பேக் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். கட் பண்ணி எடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த நடுவுலையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம கார்பேஜ் பேக் இன்செர்ட் பண்ணிவிட்டு டிஷ்யூ எப்படி வந்து நம்ம ரோல் பண்ணி அதை கட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கிறதுக்காக இதை இந்த இடத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். எட்ஜு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு இது உள்ள நம்ம இப்போ வந்து கார்பேஜ் பேக் வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஏதாவது டேப்போ அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு விட்டுருங்க. ஸோ அப்போ கீழே விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து அந்த இதை டைட்டாக பிடிச்சிட்டு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக் மட்டும் வெளியே வரும். இப்போ
இப்போ நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.